अस्त्युत्तरस्यां विधिदेवतात्मा तोयनिधि स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம குலே பிரசூதிஹி பிரதமஸ்ய வேதசः திரிலோக சௌந்தர்யம் இவார்ஜிதம் வபுः அமிர்த்யம் ஐஸ்வர்ய சுகம் நவம் வயः தபஃபலம் சியாத் கிம் அத்தः பரம் வத. ஸோ வந்து ஈஸ்வரனுடைய கான்வர்சேஷன் வித் பார்வதி. ஸோ உனக்கு வந்து தபஸுக்கு இது விட வேற என்ன பலன் என்ன அப்படின்னா, பிரதமஸ்ய வேதசா குலே பிரசூதிஹி, ஹிமவானுடைய குலத்துல பிறந்திருக்க. லோக சௌந்தர்யம் இவார்ஜிதம் வபுகு, திரிலோக சௌந்தர்யம், மூன்று லோகத்திலும் இருக்கிற அந்த எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூட்டி நீதான். அப்புறம் அமிர்கியம் ஐஸ்வர்ய சுகம். ஸோ வந்து ஐஸ்வர்ய சுகம்ங்கிறது என்ன, மிருக்யம் தேடவே வேண்டாம். நவம் வயக, நூத்தனமான வயசு. இதுக்கு அப்புறம் தபஃபலம் சியாத் கிம் அதஃபரம் அப்படின்னு போன கிளாஸ்ல முடிச்சோம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, சாரி 42வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பவதி அனிஷ்டாதபி நாம துஸ்ஸஹாத் மனஸ்வினீனாம். இதுவா இருக்கு. ஓ, இது முடிச்சிட்டோம் இல்லையா? இதையும் கரெக்ட். இதையும் முடிச்சிட்டோம், சாரி. பவதி அனிஷ்டாதபி நாம துஸ்ஸஹாத் மனஸ்வினீனாம் பிரதிபத்தி ஈதிருஷி விசார மார்க்க பிரஹிதேன சேதசா ந திருஷ்யதே தச்ச தலோதரி துவயி. ஸோ வந்து உன்கிட்ட வந்து அனிஷ்டம்ங்கிறது வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனிஷ்டம் உனக்கு வந்து கொடுத்தோம்னா இன் ஜென்ரல் லோகத்துல அதுக்கு வந்து ஒரு பிரதிபத்தி, இந்த மாதிரி ஒரு பிரவருத்தி மனஸ்வினா ஸ்திரீகள் வந்து ஜென்ரலி பண்ணுவா. அப்படி நான் வந்து விசார மார்க்கேன பிரஹிதேன சேதசா, நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், அப்படி கூட உங்ககிட்ட எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு அனிஷ்டம் உன்னை வந்து சேருமா அப்படிங்கறத என்னால ஆன்டிசிபேட்டே பண்ண முடியலையே அப்படின்னு முடிச்சோம் 42ஓட. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அலபிய சோகாபிபவா பவா இய பவ பவா இயம் ஆக்ருதி விமானனா சுப்ரு குதஹ பிதுர்கிருஹே பராபிமர்ஷோ ந தவாஸ்தி கஹ கரம் பராபிமர்ஷோ ந தவாஸ்தி கஹ கரம் பிரசாரையே பன்னக ரத்ன சூதையே. ஸோ என்ன அப்படின்னா, உனக்கு வந்து இந்த அலபிய சோகாபிபவாயம் ஆக்கிருதி, இந்த உன்னுடைய இந்த ஆகாரமானது என்ன அப்படின்னா, ஒரு சோகம், ஒரு அபிபவம், ஒரு அவமானம், எதுக்குமே இடமில்லாத ஒரு ஆக்கிருதி. விமானனா சுப்ரு, ரொம்ப அழகான ஒரு புருவத்தோட இருக்கின்றவளை. பிதுர் கிரகே குதா, உன்னுடைய அப்பாவினுடைய வீட்டுல உனக்கு இந்த மாதிரி ஒரு அபிபவமோ இல்லனா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அவமானம் இல்லனா மத்தவாழவால தூண்டப்படுறது, அந்த மாதிரி எதுவுமே உனக்கு உங்க அப்பாவினுடைய கிரகத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? சோ அலபிய சோகம், ஹே சுப்ரு அப்படிங்கிறது அவளுடைய சம்போதனம். ஹே சுப்ரு, அழகான புருவங்களை வச்சுட்டு இருக்கிறவளே, இயம் ஆகிருதி, இந்த ஆகாரமான உன்னுடைய ஆகாரமானது அலபிய சோகாபிபவா அப்படின்னா அப்பிராப்பியம், அதி என்ன சொல்றது, அஹ் அஹ் வேற ஒரு திரஸ்காரம் ந திருஷ்யத்தை. உன்னுடைய ஆகாரத்தை பார்த்தாலே தெரியறது உனக்கு ஒரு அவமானம்ங்கிறது நேரவே நேராது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பிதுர்கிருஹே விமானனா குதா, ஏன்னா சாட்சாத் அப்பாவினுடைய வீட்டுல போய் ஒரு பொண்ணுக்கு அவமானம் இருக்குமா? அப்பா ஆத்துக்கு இருந்து விட்டுட்டு புக்காத்துக்கு போனா வேணா இன்சல்ட் எல்லாம் வரலாம். அப்பா ஆத்துல வந்து உனக்கு ஏதாவது விமானனம் ஒரு அவமானம்ங்கிறது நடக்குமா? ந சம்பாவியதே. விமானனான அபமானம் ந சம்பாவியதே. மேலும் என்ன, பராபிமர்ஷக தவன அஸ்தி. அபிமர்ஷகனா ஸ்பர்ஷம்னு அர்த்தம். யாரா உன்னை தீண்டிட்டாளா, யாரா உன்னை தொட்டுட்டாளா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன் தெரியுமோனோ, அது வந்து ஒரு பிரதிவஸ்து போட்டு சொல்றார். அது வந்து வெங்கியமா சொல்றாரு. என்ன அப்படின்னா, பன்னக ரத்ன சூச்சையே கக சூத்தையே கரம் கக பிரசாரையே. பன்னக ரத்னம், பன்னகம்னா பாம்பு, சர்ப்பம். சோ பன்னக ரத்ன சூத்தையே, அந்த பன்னக ரத்னம் இருக்கின்ற அதை வந்து அடையறதுக்கு அந்த இடத்துல கரம் கக பிரசாரையே. யாராவது வந்து ரத்னம் இருக்குங்கிறதுனால பாம்புனுடைய புத்துல போய் கை விடுவாளா? சோ ஹிமவானுடைய புத்திரியா நீ இருக்கிறதுனாலேயே உனக்கு பலவிதமான ப்ரொடெக்ஷனும் சேஃப்டியும் இருக்கு. யாரும் உன்னை அண்ட மாட்டான். அண்ட் இந்த மாதிரி அப்பா வீட்டுல இருக்கின்ற பொண்ணுக்கு அவமானம்ங்கிறதும் கிடையாது. உன்னுடைய ஆக்கிருதி அப்படிங்கிறதும் என்னன்னா அலபிய சோகாபிபவா இயம் ஆக்கிருதி. ஸோ லப்யம் இல்லை, அடைய முடியாத ஒரு அபிபவம் தான் இந்த ஆக்கிருதிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
என்ன அப்படின்னா, இப்ப இந்த வியாக்கியானம் தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, அந்த சுப்ரு அப்படிங்கிறத சுப்ரு அப்படின்னு வரணும். தீர்க்கம் சுப்ருன்னு ஹ்ரஸ்வத்தை போட்டிருக்காரு. அது தப்புங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை நமக்கு. புரியுறதா? அஹ் இன்னொரு புஸ்தகத்திலயும் சுப்ரு தான் போட்டிருக்கா. சோ சுப்ரூன்னு ஹ்ரஸ்வம் வந்திருக்கு. ஹே சுப்ரூன்னு தீர்க்கம் வரணுமா? ஏன் இங்க ஹே சுப்ரூன்? ஆக்சுவலி வதுவுக்கு பார்த்தேன்னா ஹே வது தான். சரியா? பட் வந்து ஏன் வந்து ஹ்ரஸ்வம் வந்திருக்குங்கிறதுக்கு தான் ஒரு பெரிய எக்கச்சக்க சூத்திரங்களை போட்டு அங்க வியாக்கியானக்காரர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அஹ், ம், ஆ, ம். சரி. அனிஷ்ட பிராப்தி அனுபபத்திமேவ விசார மார்க்க அனுசாரினா ஹேதுத்ரயேண பிரதிபாதயதி. சோ வந்து என்ன அப்படின்னா, விசார மார்க்க அனுசாரினா அந்த விசாரம் பண்ணி நான் சொல்றேன், முன்னாடி ஸ்லோகத்துல சொல்றார் இல்லையா, விசார சேதசா எனக்கு வந்து விசார பிரஹிதேன சேதசா என்னால ஒண்ணுமே ஆன்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னுட்டும் அதை வந்து ஃபர்தரா வந்து என்ன அப்படின்னா பலவிதமான ரீசனிங்கை வச்சுண்டு உனக்கு அனிஷ்ட பிராப்திங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்றார். அனிஷ்ட பிராப்தி அனுபபத்திமேவ இஷ்ட இஷ்ட பிராப் ந இஷ்டம் அனிஷ்டம் அனிஷ்டஸ்ய பிராப்தி அனிஷ்ட பிராப்தி அனிஷ்ட பிராப்தியாக உபபத்தி न अनिष्ट प्राप्ति अनुपपत्तिः न अनिष्ट प्राप्ति उपपत्तिः अनिष्ट प्राप्ति अनुपपत्तिः. புரியுறதா? அந்த அனிஷ்ட பிராப்தி அனுபபத்தியும் ஏவ அதையே விசார மார்க்க அனுசாரினா விசார மார்க்கத்தினால அதை அதாவது எல்லாத்தையும் கலந்து தீர்க்க ஆலோசனை பண்ணி கம்மிங் அட் அ கன்க்ளூஷன். அப்படியே வச்சேன் செஞ்சேன் தொட்டேன் உடஞ்சது அந்த மாதிரி இல்லை. ஒரு ஒரு காரியத்தை பத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா அது கிளீனா அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அரைவரவா. சோ அந்த விசார மார்க்க அனுசாரினா அந்த விசார மார்க்கத்தினால மார்க்கத்தை பின்பற்றுவதினால் ஹேதுத்ரயேண பிரதிபாதயதி அனுசாரினா ஈஸ்வரேன அவருக்கு போறது. அந்த ஈஸ்வரேன ஈஸ்வரஹான்னு வச்சுக்கோங்க. அனுசாரினா ஈஸ்வரேன சக ஈஸ்வரஹா ஹேதுத்ரயேண இந்த அனிஷ்ட பிராப்தி அனுபபத்திமேவ பிரதிபாதயதி. அந்த இந்த மாதிரி அந்த ஹேதுத்ரயத்தினால மூன்று ரீசனிங் போட்டு அவர் வந்து என்னன்னா விசார மார்க்கத்தை ஐ மீன் அனிஷ்ட பிராப்தி தான் இவளுக்கு இஷ்ட அனிஷ்ட பிராப்திங்கிறது வரவே வராது அப்படிங்கிறத சொல்றதுக்கு இங்க இது பண்றார். புரியுறதா? ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். சின்னதா போயிடுத்தே. ம். சரி. ம். சரி. ஓகே. अलभ्य इति தவ இயம் ஆக்ருதிஹி அலப்ய சோகாபிபவா. சோ உன்னுடைய இந்த ஆக்ருதி இந்த ஆகாரமானது அலப்ய சோக அபிபவா. லப்யம்ங்கிறது அடையக்கூடியது லப்தும் யோக்கியம். ந லப்தும் யோக்கியம் அலப்யம். சோ அடைய முடியாத சோகத்தினால வரக்கூடிய ஒரு அபிபவான அவமானம். சோ அந்த மாதிரி ஒரு அபிபவம்ங்கிறதே கிடையாது. அபிபவம் ந லப்தம் சோகம் ந லப்தம். சரியாதா? சரியா? இயம் சாமுத்ரிகா உக்தி சகல குண பரிபூர்ணதையா திருஷ்யமானா ஆக்ருதிஹி இயம் ஆக்ருதிஹி அப்படின்னு சொல்றார். இந்த ஆகாரமானது என்ன மாதிரி ஆகாரம் அப்படின்னா சாமுத்ரிகா உக்த லக்ஷண சகல குண பரிபூர்ணதையா திருஷ்யமானா. சாமுத்ரிகா லட்சணத்துல என்னென்ன லட்சணங்கள் ஒரு ஸ்திரீக்கு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி சகல லட்சணத்தோட சகல அவயவங்க சௌந்தர்யத்தோட உக்த சகல குண सामुद्रिकायाम् उक्तं सकल गुणैः परिपूर्णं तया பரிபூர்ணஸ்ய பாவகா பரிபூர்ணதா பரிபூர்ணதயா திருஷ்யமானா பார்க்கப்படுகின்ற இயம் ஆகிருதிஹி இந்த ஆகாரா ஷரீர சம்ஸ்தான விசேஷா இத்தியர்த்தா. ஸோ சரீரத்தினுடைய அந்த ஒரு ஆகார விஷயம். ஓகேவா? சரியா? ஆ இத்தியர்த்தः லப்தும் ஞாத்தும் ந சக்கியதே இது அலப்யா. எதை நான் அந்த மாதிரி வந்து ஒரு அழகான சாமுதிரிகா லட்சணத்தோட ஒரு ஸ்திரீ இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அபிபவம்ங்கிறது நடக்குமோ? நடக்காது. அந்த லப்தும் அப்படின்னா ஞாத்தும் ந சக்கியதே இது அலப்யா அசம்பாவனீய ஆன்டிசிபேட்டே பண்ண முடியல அப்படிங்கிற. அலப்யா சோகேன துக்கேன அபிபவா பரிபவா யஸ்யாஹா சா ததா. ஸோ வந்து அலப்யா
அடைய முடியாத, சோகேன துக்கத்தினால அடைய முடியாத ஒரு துக்கத்தினால் பரிபவம்ங்கிறது யாருக்கு இல்லையோ அப்படி. அதாவது லப்யமான அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சோகத்தினுடைய பிரசக்தியே கிடையாது. சோகம் இருந்தாதான் பராபவம் வரும். அவளுக்கு வந்து சோகமே அலபியம் அப்படின்னு சொல்லும்போது பராபவமும் அபிபவமும், சாரி, பரிபவமும் அலபியம். நஹி சாமுத்ரிகா உக்த சகல லக்ஷண பரிபூர்ணே ஜனே அனிஷ்ட பிராப்தி சம்பாவியதே இது பாவக. ஸோ இயம் ஆகிருதி அப்படின்னு சொல்லும்போதே சாமுத்ரிகா உக்த சகல குண பரிபூர்ணத்தையா திருஷ்யமானான்னு போட்டார். ஏன் அப்படின்னா சாமுத்ரிகா உக்த சகல லக்ஷண பரிபூர்ண ஜனே, ஒருத்தங்கிட்ட ஒரு பர்சன் கிட்ட சகல விதமான சர்வ லட்சணமும் பொருந்தி ஒருத்தர்கிட்ட இருந்துடுத்து அப்படின்னா, அப்படி பரிபூர்ணே ஜனே, அதோட அந்த சாமுத்திரிகா லட்சணத்தினுடைய லட்சணத்தால ரொப்பப்பட்ட ஒரு ஜனம் ஒரு பர்சன் கிட்ட அனிஷ்ட பிராப்தி சம்பாவியதே நை சம்பாவியதே இது பாவக. அந்த அனிஷ்ட பிராப்திங்கிறது இந்த நகியை கொண்டு போய் இங்க சேர்த்துக்கணும். அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் நாட் சம்பாவியத்தை ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. நனு தபச்சரண நிமித்த பாவம் அனுபவதா ஏன கேனச்சித் அவமான விசேஷேன துருவஸ்ய இவ குணவதாமபி தபச்சரணம் பவேத் பவதி ச தேன ஏவ உத்கர்ஷ அதிசய பிராப்தி இத்தியத்ர த்விதீய ஏதும் அவதாரயதி. அதாவது அபிபவத்துக்கு சோகத்துக்கு எது காரணமா இருக்கலாம் அப்படின்னா அவளுடைய ஆகாரங்கள் அதை பிரதிபலிக்கலாம், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆனா இவகிட்டயோ சகல இது, அது பேர் என்னது, சாமுத்திரிகா லட்சணத்தோட இவ வந்து சம்பன்னாளா இருக்கா. அந்த மாதிரி சாமுத்திரிகா லட்சண பரிபூர்ணே ஜனே அனிஷ்ட பிராப்திங்கிறது நெய் சம்பாவியதே, வி கேனாட் ஆன்டிசிபேட். அப்பனா வேற ஏதாவது ஒரு சோகம் வசத்தினாலயா அப்படின்னு அடுத்த ஹேத்து சொல்றார். நனு தபச்சரண நிமித்த பாவம் அனுபவதா ஏன கேனச்சித் அவமான விசேஷேன. ஸோ தபஸ்சரணம் அப்படின்னா தபஸ் செய்யறதுக்கு ஒரு நிமித்தம்னா ஒரு வியாஜம், ஒரு ரீசன், அதை அனுபவதா ஏன கேனச்சித் அவமான விசேஷேன. சரி, நீ சத்குள்ளே உட்பன்னாவா இருக்கலாம், சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்கலாம், இருந்தாலும் உன்னை யாரா வந்து அவமானப்படுத்திட்டானா அந்த அவமானத்திலேருந்து வெளில வரத்துக்கோசரம் நான் தபஸ் பண்றேன்னு நீ பண்றியோ, அப்படி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு அடுத்த ரீசனை கோட் பண்றார். என்ன ஏனக்கேனச்சித்து அவமான விசேஷேன, யார் மாதிரி அப்படின்னா துருவஸ்ய இவ. துருவன் இருக்கணும், துருவனுக்கு என்ன சகல குணங்கள் சகல லட்சண நல்ல சத்து லட்சணங்கள்லாம் இல்லையா? சத்குலே உற்பன்னக, நல்ல அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தான், இருந்தாலும் அவன் ஒரு அவமானம் வந்துடுத்து அப்படின்னு அதை ராஜ்யத்தை விட்டுட்டு வெளில வந்துடுத்து. அப்புறம் நாரதரனுடைய உபதேசம் படி காட்டுக்கு போய் தபஸ் பண்ணித்து. அந்த மாதிரி நீ ஏதா பண்ணியா? துருவஸ்ய இவ, துருவனை போல குணவதாமபி தபஸ்சரணம் பவேத். நல்ல சத்குணம் இருக்கிறவாளுக்கு கூட தபஸ்ல ஈடுபாடுங்கிறது இருக்கக்கூடும். பவதிச்ச தேனைவ உத்கர்ஷ அதிசய பிராப்தி இத்தியத்ர த்விதீயம் ஹேதும் ஆக. அது அந்த ஒரு பாசிபிலிட்டி கூட இவளுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இவ அப்பா வீட்டுல இருக்கா. சோ அப்பா வீட்டுல இவளுக்கு விமானனாங்கிறது கிடையாது. துருவனுக்கு அப்பா வீட்டுல தான் நடந்தது. ஆனா சபத்னி அந்த செவிலித்தாய், அந்த ரெண்டாவது அம்மா, ஸ்டெப் மதர், அவளால ஒரு அவமானம் நடந்து அப்பாவும் அதுக்கு வந்து பதில் சொல்லாததுனால துருவனுக்கு ஒரு துக்கம். ஆனா பார்வதிக்கு அப்படி கிடையாது. சாக்ஷாத் ஹிமவானுடைய புத்திரி, அவளுக்கு வந்து அங்க விமானனம் அவமானம்ங்கிறது அவளுடைய இடத்துல ஆத்துல கிடையவே கிடையாது. பவதிச்ச தேனைவ உத்கர்ஷ அதிசய பிராப்தி, அந்த 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 சத்குலே உற்பத்தம்ங்கிற ஒரு அதிசய பிராப்தி இத்தியத்ர. ஏன் அவளுக்கு அந்த மாதிரி துருவன் மாதிரி ஒரு அவமானம் நடந்து அதுக்கோசரம் அவ தபஸ் பண்ண மாட்டா அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஏன் அப்படின்னா பிதுர்கிருஹே விமானனா புத்தக. ஒரு பொன் குழந்தைகளுக்கு அப்பா இப்போ புக்காத்துல வேணா ஏதாவது அடித்திடி திட்டு ஏதாவது விழும் வேலை பண்ணலன்னா, பிறந்தாத்துல வந்து ஏதோ அம்மா ஒரு 2 வார்த்தை கத்துவாளே தவிர ஒரு துணி எடுத்து வச்சுக்கல, டீ போடலன்னு ஏதாவது சொல்லுவாளே தவிர அம்மா வந்து அதுக்கு மேல ஒண்ணும் வச்சுக்க மாட்டான் இல்லையா? சோ அந்த பிதுர்கிருஹே விமானனா குத்தக, அப்பாவினுடைய வீட்டுல வந்து அம்மா குழந்தைகள் பொண்ணுக்கு வந்து எங்க வந்து அவமானம்ங்கிறது. மேலும் என்ன அப்படின்னா சோபனா ப்ரூஹு எஸ்யாஹா தஸ்யாஹா சம்புதிஹி இயம். சோபனா ப்ரூனா உங்களுக்கு புருவம், ஐப்ரோஸ். சோபனா ப்ரூஹு, அழகான, ப்ரூஹுங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ வந்து அழகான ஒரு
புருவத்தோடு இருக்கிறவ யாரோ அவளுக்கு சுப்ரூஹுன்னு பேரு. இங்க வந்து சுப்ரு அப்படிங்கிற ஹ்ரஸ்வம்ங்கிறது சம்புத்திகி. இங்க வந்து உங்களுக்கு இது சம்போதனத்துல வந்திருக்கு, ஒகேட்டிவ் கேஸ்ல வந்திருக்கு நானு. இப்ப இத பத்தி தான் நம்ம வியாக்கியானகாரர் பாதி பேஜுக்கு வந்து இந்த சுப்ருவை பத்தியே ஒரு டிஸ்கஷன் தான். எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ சொல்றேன், சரியா? நனு சுப்ரு சப்தஸ்ய சம்புத்தௌ கதம் ரஸ்வாந்தத்வம் சுப்ரு சப்தஸ்ய உவங் ஸ்தானத்வாது. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த சுப்ரு சப்தம்னு பார்த்தேன்னா அஷ்டாத்தியாயி.comல போனேன்னா ஹே சுப்ருஹுன்னு ரூபம் இருக்கு, சரியா? ஹே சுப்ரு அப்படின்னு ரூபம் இருக்கு, தீர்க்கம் தான் இருக்கு. இங்க வந்து சுப்ரு சப்தஸ்ய சம்புத்தௌ சம்போதன விபக்தியில இருக்கிறதுனால கதம் ஹ்ரஸ்வா வதூக்கு பார்த்தேன்னா வது தான், சரியா? ஆனா இங்க வந்து இதுக்கு வந்து சுப்ரு தான் இருக்கு. கதம் ஹ்ரஸ்வான் தத்துவம் சுப்ரு சப்தஸ்ய உவங் ஸ்தானத்துவாது. அது வந்து உவங், இந்த இயங்கு உவங்குன்னு இருக்கு. இந்த இயங்கு உவங்கெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ம், இயங் ஸ்தானம் ஸ்தானியம் உவங் ஸ்தானியம்லாம் இருக்கு. பின்னாடி வந்து வந்து இந்த புவவுலாம் வருதோனோ, பூஹு புவவு புவஹ, அதுவும் ஊகாரம் அந்த ஸ்திரீலிங்கம் தான். புவவுன்னு துத்தியா விபக்தியில வருதுல்ல, அதெல்லாம் உவங் ஸ்தானியம். இங்க வந்து அந்த மாதிரி இங்க இந்த ப்ரூஹுக்கு ரூபம் வராது. இது வாமன சூத்திரம், சாரி, கத சுப்ரு சப்தஸ்ய உவங் ஸ்தானத்துவான்னு போட்டார். இங்க வந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வியாக்கரணத்துல வந்து நதி சம்ஞான்னு ஒண்ணு இருக்கு. யூ ஸ்திரீ ஆக்கியோ நதி 1 4 3 சூத்திரத்தினுடைய நம்பர், சரியா? இந்த சூத்திரம் படி என்ன அப்படின்னா, தீர்க்க ஈகாராந்தாக தீர்க்க ஊகாராந்தாக நித்தியம் ஸ்திரீலிங்க வாச்சினக சப்தாக நதி சம்யகாக பவந்தி. நதின்னு ஒரு சம்யா கொடுக்குறான். நதினா நம்ம நதி சப்தம் இல்ல, வியாக்கரணத்துல நதின்னு ஒரு சம்யா, சரியா? அவைகள் எந்த சப்தங்களுக்கு இந்த நதி சம்யா கிடைக்கிறது அப்படின்னா, தீர்க்கமாக இருக்கின்ற ஈகாராந்த சப்தங்களுக்கும் தீர்க்கமாக இருக்கின்ற ஊகாராந்த சப்தங்களுக்கும் நித்திய ஸ்திரீலிங்க வாச்சி சப்தங்களுக்கும் நதி சம்யகாக பவந்தி. எக்ஸாம்பிள் வந்து கௌரி வது. அஷ்டாத்தியாயி.com பார்த்து தான் சொல்றேன், நீங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு அது பார்த்துக்கலாம். 143 இஸ் த சூத்திரம். ஆனா இந்த சூத்திரம் வந்து எதனால நிஷித்தம் ஆறுது அப்படின்னா, இங்க இவர் போட்டிருக்காரு பாருங்க, நேயங் உவங் ஸ்தானா ஸ்தானாவஸ்திரி இது. இந்த சம்யாவானது இது வந்து 1 4 4 இதுக்கு அடுத்த சூத்திரம், நான் முன்னாடி சொன்ன சூத்திரத்துக்கு அடுத்த சூத்திரம். இதனால இந்த நதி சம்யாங்கிறது பிரதிஷித்தம். எதுக்கு அப்படின்னா, ஸ்திரீ இது சப்தம் வர்ஜயித்வா அந்நே தீர்க்க ஈகார ஊகாராந்த, அதாவது தீர்க்க இயங் ஸ்தானியாக தீர்க்க உவங் ஸ்தானானி சப்தானி ந நதி சம்யாக பவந்தி. அதனால இந்த நதி சம்யாக ந பவந்திங்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா, அடுத்தது அம்பார்த்த அம்பார்த்த நத்யோகோ ஹ்ரஸ்வகன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. 7-3-107 சூத்திரம் நம்பர் இங்க போட்டிருக்காரு பாருங்க. இந்த ஒரு சூத்திரத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, அம்பா அஸ்மின் அர்த்தே பிரயுஜ்யமானக மானாக சப்தாக ததா நதி சம்யகாக சம்புத்தௌ ஹ்ரஸ்வக பவதி அப்படின்னு இந்த ஒரு சூத்திரத்தினால ஹ்ரஸ்வம் வரும்னு போடுறார். ஆனா அதுக்கு, அதாவது நீங்க எப்படி ஆர்டர் புரிஞ்சுக்கணும்னா, யூஸ்திரியாக்கியோ நதி அப்படிங்கிற ஒரு 143 சூத்திரத்தினால இந்த தீர்க்க ஈகாராந்த தீர்க்க ஊகாராந்தத்துக்கு நதி சம்யா கிடைச்சு கொடுத்து, அதுக்கு அடுத்த சூத்திரமான 144ல இருக்கிற நேயங் உவங் ஸ்தானவாஸ்திரி ஸ்தானவஸ்திரி அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால ஸ்திரீ சப்தத்தை வர்ஜயித்துவா தீர்க்க ஈகார இயங் தீர்க்க ஊகார உவங்கு நதி சப்தம் கிடையாதுன்ட்டு நதி சப்தம் நிஷித்தியதே அனேன சூத்திரேன. இப்ப அனேன சூத்திரேன நதி சப்தம் நிஷித்தியதே அப்படின்னா, நிஷித்தம் பவதி அப்படின்னா இந்த சூத்திரம் அப்ளை ஆகாது. இந்த சூத்திரம் என்ன? அம்பார்த்த நத்யோஹோ ஹ்ரஸ்வஹ அம்பா அஸ்மினர்த்தே பிரயுஜ்யமானாக சப்தாக நதி சப்ஞகாக சப்தாக சம்புத்தௌ ஹ்ரஸ்வஹ பவதி. ஸோ இப்போ முதல்ல யூஸ்திரியாக்கியோ நதியினால நதி சப்தம் நதி சம்யா கொடுத்துட்டோம். இந்த சூத்திரத்தினால நதி சம்னைய நிஷித்தம் பண்ணிட்டோம். இந்த சூத்திரத்தினால நதி சப்தம் நதி சம்யா வந்து நிஷித்தமானதுனால இந்த சூத்திரம் அப்ளை ஆகாது. தஸ்மாத் அம்பார்த்த நத்யோஹோ ஹ்ரஸ்வஹ இது ஹ்ரஸ்வஹ ந ஸ்யாத் உச்யதே ஊகாராந்தாத் அபி ஊங் பிரவருத்தேஹே இது வாமன சூத்திரம். இந்த வாமன சூத்திரம் நான் ரெஃபர் பண்ணல. ஊகாராந்த சப்தங்களுக்கு கூட இந்த ஊங் அப்படிங்கிற ஒரு சம்யா வரும். அஸ்ய அர்த்தः ஊங் உதः இது விஹிதः ஊங் பிரத்யயः क्वचित् ஊகாராந்தாத் அபி பவதி. இந்த சூத்திரம் படி
ஊங் பிரத்யங்கிறது ஊகாராந்தத்துக்கும் வரும். குதஹ இத்தியாக பிரவருத்தேகே இது ஆச்சாரிய பிரவருத்தேகே இது. சரி, நம்ம சொல்றோம் இல்லையா ஆர்ஷ பிரயோகம்லாம், அதே மாதிரி ஆச்சாரியால் வந்து பெரியவாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுனாலேயே இதனுடைய பிரவருத்தி இங்க வரும். இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்திகம் என்ன அப்படின்னா அப்ராணி ஜாதேகே ச அரஜ்வாதீனாம் இது வார்த்திககார வச்சனாத்து இது பாவக. இது வந்து என்னன்னா நான் அனிமேட் ஜாதி வச்சனங்கள் அவைகளுக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலாபுகு கற்கந்துகுங்கிறான். இந்த அலாபுகுனா ஐ திங்க் இது ஏதோ ஒரு இது, அது பேர் என்னது, அலாபுங்கிறது உங்களுக்கு கற்கந்து அப்படிங்கிறது பதரி விருட்சம். அலாபு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த இதுயா அதுவும் இட்ஸ் டைப் ஆஃப் ட்ரீ. எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஸோ அதான். ஸோ இவைகளுடைய இது பார்த்தேன்னா சம்போதனம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அலாபு, ஹே அலாபு, ஹே கற்கந்தூன் தான் இருக்கு. ஸோ இந்த அப்ராணி ஜாத்தே ஹேங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க வந்து இந்த ப்ரூவையும் சேர்த்து விடலாம். சுப்ரூவையும். சுப்ரூங்கிறது சமஸ்த பதத்துல இருக்கு. ப்ரூங்கிற ஒரு பதமும் நீங்க வந்து ஏன்னா அதுவும் அப்ராணி ஜாத்தியில இல்லை, அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பாடி அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அதை வந்து இதுல சேர்த்து விட்டுறலாம். அத்த சுப்ரூ சப்தாது அப்ராணி ஜாத்தேகே இத்தியாதினா ஊங் சதி அச்சிஷ்ணு தாது ப்ருவாம் இதி இத்தியாதினா உவங் ஆதேசஸ்ய அபாவாத்து நதி சம்ஞாபி சியாத்து ந சியாத்துன்னு போடுறார். ஸோ இந்த ஸ்னு தாது ப்ருவாம் இந்த சூத்திரம் இருக்கு இல்லையா, இது 6-4-77. இதுல என்னன்னா அஜாதி பிரத்யே பரே ஸ்னு பிரத்யஸ்ய தாது சம்யகஸ்ய ததா ப்ரூ இத்யஸ்ய இவர்ணாந்த உவர்ணாந்த அங்கஸ்ய இயங் உவங் ஆதேசௌ ஸ்தௌ ஆதேசௌ ஸ்தஹ அப்படின்னு போட்டுடுறார். சரியா? அஸ்ய புரு சப்தஸ்ய சம்பந்தினி உவர்ணத்துவ அபாவாத்து. இதை வந்து ஊனுடைக்குள்ள இதை சேர்க்கக்கூடாதுன்னு இந்த இந்த இதுபடி சேர்றார். எனக்கு இது சரியா புரியல. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா நீங்க இந்த யூஸ்திரி ஆக்கியோ நதிங்கிற 143 அந்த சூத்திரத்தை எடுத்துண்டு அதுக்கப்புறம் அம்பார்த்த நத்யோகோ ஹ்ரஸ்வஹா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை அப்ளை பண்ணிண்டு சதி ஏங் ஹ்ரஸ்வாத்து சம்புத்தேகே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சம்புத்தியில வந்து அந்த டாபியாம்பிஸ் நேபியாம்பிஸ் நெசபியாங்க சோசாம் நீ ஓ சூப்பு இல்லையா, கடைசியில இருக்கிற அந்த விசர்க்கம் வராது. அதனால உங்களுக்கு இன்வேரியபிளி ஹே ராம எல்லாம் வருதோனும். அதே மாதிரி இங்க ஹே சுப்ரு ஹே ப்ரூ அப்படின்னு சுலோபக வந்துடுது. ஆக மொத்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அம்பார்த்த நத்யோகோங்கிற சூத்திரம் அப்ளை பண்ணி அது வந்து அந்த பதம் வந்து சுப்ரு இது பதம் சித்தியதி ஊங்கீது வசதி. அதை ஊங்குன்னு சொல்லும்பொழுது சுப்ரூன்னு தான் ரூபம். நீங்க வந்து ப்ரூஹூ போய் சுப்ரூஹூன்னு அஷ்டாத்தியாயி.comல பார்த்தேன்னா ஹே சுப்ரூஹூன்னு தீர்க்கம் தான் இருக்கு. சரியா? இது எவ்வளோ புரிஞ்சுட்டோ புரிச்சுக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து அவர் வியாக்கியானம் கொடுக்கும்பொழுது ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்கிப் அண்ட் கோ. அதனால என்னால் எவ்வளோ முடியுமோ படித்து சொன்னேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சூத்திரங்களெல்லாம் நீங்கள் அஷ்டாத்தியாயி.comல பார்த்து ஃபர்தராக எதா இருந்தால் அதுக்கப்புறம் டவுட் கேளுங்க. ஐ ஹவ் நாட் டன் இட் இன் அப்படியே எக்ஸ்ட்ராடினரி இன்டெப்த் சொல்லலை, ஒரு மாதிரி ஓவராலா சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஹே சுப்ருங்கிற ஹ்ரஸ்வம் ஏன் இங்க வந்ததுங்கிறது தான் இங்க விஷயம். ஏன்னா வதுவுக்கு வது தான் வருது. ஆனா தேர் ஆர் எக்ஸப்ஷனல் கேசஸ் லைக் அலாபுஹு கற்கந்தூஹு வேர் தி சம்போதனம் இஸ் ஹ்ரஸ்வம் அலாபு கற்கந்து அப்படின்னு வருது ரூபம். ஸோ அந்த மாதிரி இங்க சுப்ருங்கிற ரூபம் வரும். புரியுறதா? ஸோ இந்த இயங்கு ஊவங்கு அப்படிலாம் அந்த அவுங்கிற ஒரு ஆதேசம் இருக்கணும், அந்த பிரத்யம் வரணும். இன்வேரியபிளி பூவவுக்கு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவைகளுக்கு உவங் சம்யாங்கிறது ஒண்ணு கிடைக்கிறது. சரியா? அதான். ஸோ இப்போ மேல போலாம் நம்ம டெக்ஸ்டுக்கு. ததச்ச ஹே சுப்ரு இது பதம் சித்தியதி ஊங் இது ஊங் து அசதி சுப்ரூஹு இது ரூபம். ஹே சுப்ரு, ஹே சுப்ருனா என்னது? ஹே சுந்தரின்னு அர்த்தம். அனயா சம்புத்தியா தேவ்யாக சர்வஜனேஷு காருண்ய ஆர்தர ஹிருதயத்துவம் துவன்யதே. ஐ திங்க் இது வந்து இங்க முன்னாடி இருக்கு, புரியுறதா? இதை இங்க போட்டுக்காதீங்கோ. டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்க டெக்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய பிரிண்ட் அவுட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி இருக்கு. காமாட்சி உங்ககிட்ட எப்படி இருக்கு உன்னுடைய இந்த புக்கில்? பேர் என்னது? சௌக்கம்பா டெக்ஸ்ட்ல ஒரே நிமிஷம் ஆண்டி. ஓ, நீ டெக்ஸ்ட் இங்கே தான் ஃபாலோ பண்றியா? பத்தியா இது? திருப்பியும் இதனுடைய ரெப்பிட்டேஷன் இங்க இருக்கு.
இல்ல இல்ல இங்கேயும் இருக்கு. சாரி சாரி. ஸோ அனையாச்ச. ஸோ வந்து சாரி, இதை வச்சுக்கலாம். நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். சாரி. என்ன அப்படின்னா, அனையா சம்புத்தியா ஹே சுப்ரூன்னு சொல்லும் பொழுதே, அனையா சம்புத்தியா இந்த சம்போதனத்தினால தேவ்யாகா சர்வஜனேஷு காருண்ய ஆர்திர ஹிருதயத்துவம் துவன்யதே. அதாவது இந்த அழகான புருவம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதுனாலே எல்லா ஜனங்களிடத்திலையும் ஒரு காருண்ய பாவத்தோட இந்த தேவியானவள் இருக்கா அப்படிங்கிறது துவன்யதேங்கிறார். ஏன் அழகான புருவத்தினால காருண்ய ஆர்திரத்துவம் எப்படி? அதுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமோனோ. ஹிருதயகதம் ஹி அக்ஷி புருவாதௌ அபிவியக்தம் பவதி. ஸோ வந்து அக்ஷி புருவாதௌ ஹிருதயகதம் அபிவக்தம் பவதி. நம்ம கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமோ திருட்டுத்தனம் பண்றோமா, இல்லைன்னா நம்ம வந்து ஒழுங்கா பிடிச்சிருக்கோமா பரீட்சைக்கு. ஐ கான்டாக்டே வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்க ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து அது வந்து மனசுல இருக்கிறத கண்ணு காமிச்சு கொடுத்துரும். மனசுல இருக்கிறத ஹி ஹிருதயகதம் ஹி அக்ஷி, அக்ஷினா கண்ணு, புருவாதௌ புருவம் முதலிய எக்ஸெட்ரா, புருவாதௌ அபிவியக்தம் பவதி. நம்ம வந்து மனசுல இருக்கிறத காமிச்சு கொடுக்கறது எது அப்படின்னா நம்மளுடைய கண்ணும் புருவமும் முதலிய அவயவங்கள். ததுப்தம் நைஷத காவியன்னுட்டு நைஷதத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறார் நம்ம நாராயண பண்டிதர். இது இயம் அக்ஷி புருவ விப்ரம இங்கித ஸ்புடாம் அனிச்சாம் விஹரதீம் உத்சுகா இதி. ஸோ இது வந்து சர்க்கம் 9 நைஷதத்துல முதல் ஸ்லோகம். அதாவது இங்க என்ன கான்டெக்ட் அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்லோகம் படிக்கிறேன். இதீயம் அக்ஷி புருவ விப்ரம இங்கித ஸ்புடாம் அனிச்சாம் விவரித்தும் உத்சுகா ததுக்தி மாத்திர ஸ்ரவண இச்சையா இச்சையா அஸ்ருணோத்து திகீஷ சந்தேஷகிரம் ந கௌரவாது. அதாவது தமயந்தி வந்து இஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் தேவர்கள். எல்லா தேவர்களும் அவளுடைய அந்த சுயம்பரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இவளை வந்து மீட்டும் பண்றா. ஸோ அப்போ மீட் பண்ற போது அவளோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கான். அவ கான்வர்சேஷனை வந்து அவ எதனால கேட்கல தெரியுமோனோ, கௌரவாத்து, இவாளாம் தேவா, ஐயோ இவகிட்ட நான் மரியாதையா இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தினால அவ கேட்கலையாம். அவ எதனால கேட்டா அப்படின்னா, தே ஆர் டிஸ்கசிங் அபவுட் நளன். ஸோ நளனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் கேட்கறதுனால அவளுடைய டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி தெரியறது அப்படின்னா, அக்ஷி ப்ரூ விப்ரம இங்கித ஸ்புடாம் அனிச்சாம் ஸ்புடாம் அனிச்சாம். ஸோ அக்ஷி ப்ரூ தன்னுடைய கண்ணு, அதுக்கப்புறம் ப்ரூ அந்த புருவ விப்ரம இங்கிதம், இங்கிதம்னா சூச்சிதம்னு அர்த்தம். எது காமிக்கப்பட்டது அப்படின்னா அவளுடைய அனிச்சா அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டது. விவரித்தும் உத்சுகா எதனால அப்படின்னா, இப்படிப்பட்ட தன்னுடைய அந்த கண்ணனுடைய மூமெண்ட் அண்ட் புருவங்களனுடைய சுருக்கிறதோ தூக்கிறதோ, அதனால தன்னுடைய அனிச்சாம், தனக்கு இதுல உன்னோட வச்சு கான்வர்சேஷன்ல எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிறத விவரித்தும் உத்சுகா யாருன்னா இந்த தமயந்தி. அது எதனால, ஏன் அப்படின்னா அவ வந்து தேவர்கள் அப்படிங்கிற கௌரவாத்து ந அஸ்ருணோத். அவ வந்து ஸ்ருதவதி. அவ வந்து இவாளாம் தேவா, இவ சொல்ல பச்சு நான் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இல்லையா, நலனை பத்தி பேசுறா, அதனால நான் கேட்கறேன். எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும் அவ ஷீ சோ டிஸ்இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, அவளுடைய கண்ணியும் புருவியும் பார்த்தாலே அவளுடைய ஸ்புடாம் அனிச்சாம் கிளியரா தெரியறது அவளுடைய இச்சை இல்லை அப்படின்னுட்டு. அந்த ஸ்புடாம் அனிச்சாம் விவரித்தும் உத்சுகா இதீயம் அக்ஷி புருவ விப்ரம இங்கிதா, அந்த இங்கிதம்னா சூச்சிதம் காண்பிக்கப்பட்டது. ஸோ அதனால இப்ப இந்த ரெஃபரன்ஸ் இங்க எது கொடுக்குறார் அப்படின்னா, இவ வந்து சுப்ரு சோபனா புருவ அழகான புருவத்தோட இருக்கிறதுனாலையும், ஹிருதயகதம் ஹி அக்ஷி புருவாதோ அபிவியக்தம் பவதி, மனசுல இருக்கிறத அபிவியக்தம் வெளில மேனிஃபெஸ்ட் பண்றது எது மூலமா அப்படின்னா, உன் கண்ணு, உன்னோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாளோ, மரியாதையே இல்லை. சும்மா வந்து வாங்கோ எஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வி கேன் ஆன்டிசிபேட், வி கேன் ஈஸிலி இன்ஃபர் இவாளுக்கு நம்மளுடைய பிரசன்ஸே பிடிக்கலன்னுட்டோம். அந்த மாதிரி மனசுல இருக்கிறத வெளில கொடுக்கறது இதுதான். ஸோ இப்ப எப்படி தமயந்தியானவள் தன்னுடைய டிஸ்இன்ட்ரெஸ்டட், அவளுடைய ஷீ இஸ் டோட்டலி டிஸ்இன்ட்ரெஸ்டட்ங்கிறத எப்படி காமிச்சா அப்படின்னா, தன்னுடைய புரூவிகாரம், தன்னுடைய அக்ஷிகள் கண்ணுனாலையும் புருவத்தினாலையும் எப்படி அந்த அஸ்புடாம் அனிச்சாம் விவரித்தும் உத்சுகா, அவ வந்து தன்னோடக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கறத எப்படி காமிக்கிறோம்னு நினைச்சாலோ, இவ வந்து சோபனா புருஹு எஸ்யாஹா தஸ்யாக அழகான புருவத்தோட இருக்கிறா. அதனாலேயே என்ன அப்படின்னா, இவளுக்கு வந்து ஒரு மனோவிகாரம் கிடையாது, யாருக்கிட்டையும் ஒரு ஒரு துவேஷபாவம் கிடையாது அப்படிங்கிறது இந்த சுப்ருங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்னால நமக்கு தெரியுது. எப்படி
காளிதாசன் எழுதி நமக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நாராயண பண்டிதர் சொல்லி தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆமா. இது வந்து சர்க்கம் 9, முதல் ஸ்லோகம் நைஷதத்துல. அதுக்கப்புறம் காருண்யார்திர ஹிருதயத்வேன ச தேவீம் பிரதி ஜனானாம் அனுராக அதிசயா பிரதிபாதிதா பவதி. மேலும் என்ன அப்படின்னா, காருண்ய ஆர்திர ஹிருதயத்வேன, கருணஸ்ய பாவம் காருண்யம், காருண்யேன ஆர்திரம்னா நினைக்கப்பட்ட ஈரமான ஒரு ஹிருதயத்வேன, ஹிருதயஸ்ய பாவம் ஹிருதயத்துவம் தேன ஹிருதயத்வேன ச தேவியும் பிரதி, எப்பவுமே வந்து கருணை கடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அம்பாளை. ஆனா அந்த கருணை கடலாக இருக்கின்ற ஹிருதயத்தோட இருக்கிறதுனால தேவியும் பிரதி, தேவியை குறிச்சி ஜனானாம் அனுராக அதிசய, ரொம்ப அவளுக்கு வந்து இவளை குறிச்சி வந்து ஒரு அதிசயம், அனுராகம்னா ஈடுபாடு, ஆசை வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறத பிரதிபாதிதா பவதி. அதுக்கு ஒரு கொட்டேஷன் எங்க அப்படின்னா, ரகுவம்சத்துல அஜனுடைய ஆட்சியை பத்தி, ரூலை பத்தி. அகமேவ மதோ மஹீபதே ரீதி சர்வஹ பிரகிருதிஷு அச்சிந்தயத் உததேரிவ அஹ், அஹ், நிம அஹ், நிம்ன நிம்னகா நிம்னகா சதேஷு அபவன்னு அஸ்ய ந அஸ்ய விமானனா கொச்சித்து. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கிறவா ஒத்தரும் அகமேவ மஹீபதேஹே மதஹா, நான் தான் ராஜாக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கோம் தெரியுமோ, வாத்தியார் கிட்ட பாடம் படிக்கும் பொழுது ஒரு 2 தடவை நம்மளை வந்து கண்ணால பார்த்துட்டார் அப்படின்னா சாருக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு நமக்கே வந்து ஒரு இது வருமானம், குருவுக்கு என்னதான் பிடிக்கும்னுட்டு. அந்த மாதிரி அகமேவ மஹீபதேஹே மதஹா அப்படின்னு அந்த நாட்டுல இருக்கிற பிரகிருதிஷு சர்வக அச்சிந்தையது, அந்த ஜனங்களுக்குள்ள ஒத்தரும் யோசிச்சாலாம் அந்த அஜனுடைய அந்த ஆட்சியில. ஏன் அப்படின்னா, அவ ஒத்தரும் அவனுக்கு பிடிச்சவா தான், அவ ஒத்தரும் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அஜன் அவ எல்லார்கிட்டயும் அப்படி நடந்துட்டான். ஒரு சமான பாவத்தோட அகம் மமேதி அகம் பரஹ அப்படிங்கிற புத்தி இல்லாம வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த உலகம் பூரா என்ன சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு புத்தியோட அஜன் இருந்ததுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஜனங்கள் கிட்ட எப்படி இருந்துதான் அப்படின்னா, மஹீபதேஹே அகமேவ மதஹா, எனக்கு தான் என்னதான் பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு பிரகிருதி சர்வக பிரகிருதிஷு அச்சிந்தையத். அதுக்கு என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படி வந்து உததேகே இவ, அந்த அஜனானவன் உததி போல, சமுத்திரத்தை போல. என்ன அப்படின்னா, அங்க சமுத்திரத்துல வந்து குட்டியா நதியும் வந்து சேர்றது, ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதாசாகரம் கச்சத்தின்னு சொல்றோமோனோ, ஆகாசத்திலேருந்து வர ஜலமும் சமுத்திரத்துக்கு தான் போறது, குட்டியா ஒரு ஓட ஜலமும் சமுத்திரத்துக்கு தான் போறது, பெரிசா இருக்கிற கங்கா யமுனா சரஸ்வதியும் சமுத்திரத்துல தான் போய் அண்டறது. ஆனா அந்த சமுத்திர ராஜா ஏதாவது ஒரு டிஸ்பாரிட்டி பாக்குறானோ, இது வந்து நீங்க குட்டியா இருக்கேள் உங்களுக்கு இந்த என்ட்ரி, நீங்களாம் பெரியவா அந்த பெரிய வழியா வரும்னு சொல்றதே இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாம ஒரு சகபாவம் சமான பாவத்தோட எப்படி சமுத்திரமானது இருந்ததோ, யாருக்கிட்டையும் ஒரு விமானனாவே கிடையாது, அந்த மாதிரி அந்த அஜன் இருந்தான். அதனால மக்கள் என்ன நினைச்சுண்டா அப்படின்னா, ராஜாக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு ஒத்தொத்தரும் நினைச்சுட்டான். அதே மாதிரி இந்த பார்வதி எப்படி அப்படின்னா, காருண்ய ஆர்திர ஹிருதயத்வேன ச தேவியும் பிரதி ஜனானாம் அனுராக அதிசய பிரதிபா. ஏன் ஜனானாம் அனுராக அதிசயத்துக்கும் இவளுடைய தபஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இவளை பிடிக்காதவாளே உலகத்துல கிடையாது. துருவனை வந்து அவ ஸ்டெப் மதருக்கு பிடிக்கல, ஸ்டெப் மதர்னுடைய ஃபோர்ஸ்னால இதனால பலாத்காரத்தினால அப்பாவும் சப்போர்ட் பண்ணல, அதனால அது தபஸ் பண்ண போயிடுது. இவளுக்கு வந்து காருண்ய ஆர்தர ஹிருதயத்வேன ச தேவியும் பிரதி ஜனானாம் அனுராக அதிசய பிரதிபாதிதா, அதனாலேயே என்ன, இவளை யாருக்கும் பிடிக்காம இருக்கவே இருக்காது அப்படிங்கறத சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். மேலும் தஸ்மாத் தேவி ஸ்வரூப நிரூபண அவஸ்தாயாமேவ விமானன ஹேதோஹோ விமானனா ஹேதோஹோ அபாவஹ இதி பாவஹ. தேவி ஸ்வரூப நிரூபண அவஸ்தாயாமேவ, தேவியினுடைய ஆகாரம் சகல சாமுத்ரிகா லட்சணம், சுப்ரு பித்ரு கிரகே வசனம் ஸ்டே வாசகா, அந்த மாதிரி இருக்கின்ற இவளுக்கு தேவி ஸ்வரூப நிரூபண அவஸ்தாயாமேவ, இந்த மாதிரி காருண்ய ஆர்திர ஹிருதயான்னு சொல்றதுனாலேயே இவளுக்கு விமானனா ஹேதோஹோ அபாவக, இவளுக்கு அவமானம் அப்படிங்கறதுனுடைய ஆப்சன்ஸ், அது அந்த ஹேத்துனா காரணம், விமானனாயாக ஹேதுஹு தஸ்ய அபாவக விமானனா ஹேதோஹோ அபாவக இது பாவக. புனரப்பி விசேஷமாக பித்ருகிருஹே இதி त्वयि अत्यंत स्निग्धस्य हिमवतः भवने விமானனா அவமானக குதஹ கஸ்மாத் பவதி அப்படிங்கிறார். உன்னுடைய அத்தியந்த ஸ்னிக்தஸ்ய, ரொம்ப உனக்கு அந்த அந்த பவனத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கின்ற ஹிமவதக பவனே, ஹிமவானுடைய அந்த வீட்டுல விமானனா அவமானக குதஹ கஸ்மாத் பவதி, யார்கிட்ட இருந்து அவமானம் வரப்போறது? மேலும்
வர்த்திருகிருஹவர்த்தினீனாம் சபத்ஞாதி சகாஷாத் அனிஷ்டம் சம்பாவ்யதே சம்பாவ்யேதாபி சம்பாவ்யேத அபி நது சகல பந்து ஜன பரிபூர்ண பித்ருகிருஹவர்த்தினீனாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா வர்த்தினீனாம். ஸோ வந்து அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அங்க வந்து வெறும் இவ அம்மா மாத்திரம் இருப்பாளா? சபத்ஞாதி சகாஷாத்து, சக்களத்திகள், அந்த செகண்ட் ஒய்ஃப், அவளுடைய சகாஷாத்து அனிஷ்டம் சம்பாவியேத, ஏதாவது ஒரு அனிஷ்டம் வரக்கூடுமோ அப்படின்னு நினைச்சா கூட அவ ஒன்றும் அவ அப்பா அம்மா நம்மள மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது. அப்பா அம்மா ரெண்டு பொண்டாட்டி அந்த மாதிரி இல்ல. சகல பந்து ஜன பரிபூர்ண பித்ருகிரக வர்த்தினினாம் நது, எல்லா பந்து ஜனங்களும் இருக்கிற ஒரு அப்பாவினுடைய வீட்டுல அவளுக்கு அவமானம்ங்கிறது கிடையாது. மேலும் பிதுஹு துவயி அத்தியந்த ஸ்னிக்தத்துவம் ச பிரசித்தம். மேலும் என்ன, அப்பாவுக்கு வந்து ஏன்னா இவ தபஸ் பண்றேன்னு வரும்பொழுது என் குழந்தை எப்படி போகும்னு தானே கேட்கிறார். நாரதர் வந்து தானே சொல்றாரு முதல் சர்க்கத்துல, போ அந்த அந்த நல்ல ஒரு என்னது பவசிய பத்னி இல்லையா, பூர்வ ஜென்மத்துல இவதான் பவனுடைய பத்னியா இருந்தா, அதனால யோசிக்காத ஹிமமான அனுப்புங்கிறார். அதனால பிதுஹு துவயி அத்தியந்த ஸ்னிக்தத்துவம் ச பிரசித்தம். லோகே என்ன பிரசித்தம் அப்படின்னா, அப்பாவுக்கு ரொம்ப பெட்டு, அப்பா ரொம்ப பெரிய ஆளாலும் அந்த குழந்தை யாராவது ஏதாவது பண்ணுவாளோ, யாரும் கிட்ட கூட அண்ட மாட்டா இல்லையா. சோ பிதுஹு அப்பாவுக்கு துவயி உன்னிடத்தில் அத்தியந்த ஸ்னிக்தத்துவம் மிகவும் அந்த ஈடுபாடுங்கிறது பிரசித்தம், லோக பிரசித்தம். மேலும் நனு அத்திர பராபிபவஹ ஹேதுஹு ஹஸ்து இது ஆசங்கிய திருத்தீயம் ஹேதும் ஆக. யாராவது வந்து உன்னை சரி ஆத்துக்குள்ள யாரும் பண்ணலாமா, நீ வந்து ஆகாரம் அழகா இருக்கு, சுப்ரு பித்ருகிரகவாசி, அப்புறம் சபத்ஞாதிகள் இருந்தா கூட வீடு பூரா மனுஷா இருக்காங்கிறதுனால உன்னை யாரும் ஆத்துக்குள்ள யாரும் வந்து ஒன்னும் அவமானப்படுத்த மாட்டான். பரேஷாம், மற்றவாளால ஏதாவது வெளி மனுஷா வெளியிலேன்னு இருக்கிறவாளோட ஏதாவது ஒரு அவமானம் உனக்கு வந்துடுத்துனா என்ன அப்படிங்கிற ஹேதுகு அஸ்து இது ஆசங்கிய திருத்தீயம் ஹேத்தும் ஆக. மூணாவது சொல்றார், தவ பராபிமர்ஷக நாஸ்தி. அபிமர்ஷோ நாம டச், ஸ்பர்ஷம். மற்றவாளுடைய அபிமர்ஷம்ங்கிறதே உங்ககிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா பரா தவ பராவிமர்ஷः நாஸ்தி இதி. தவ ததாவித பிரதாபயுக்தஸ்ய பர்வத சக்கரவர்த்தினः புத்ரியாக தே. தவனா யாரு, உன்னுடைய அப்படின்னு அந்த உன்னுடையாக்கு இஸ் ஈக்குவல் டு போடுறார் நம்ம பண்டிதர், நாராயண பண்டிதர். ததாவித பிரதாபயுக்தஸ்ய, இவ்வாறு பிரதாபத்தோடு இருக்கின்ற பர்வத சக்கரவர்த்தினஹா, பர்வதராஜாவினுடைய புத்ரியாக தே, புண்ணாக இருக்கின்ற உன்னுடைய பரேண அபிமர்ஷக பலாத்காரேன ஸ்பர்ஷக நாஸ்தி ந சம்பாவியதே. ஃபோர்ஸிபலி உன்னை யாரா டச் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா உங்க அப்பா பெரிய ஆளு. அதனால பரேண அபிமர்ஷக, மத்தவாளால டச் அப்படிங்கிறது, அபிமர்ஷோ நாம பலாத்காரேன ஸ்பர்ஷக, ஃபோர்ஸிபலி உன்னை டச் பண்றதுங்கிறது நாஸ்தி ந சம்பாவியதே. பர அபிமர்ஷ பராபிமர்ஷ அபாவமேவ பிரதிவஸ்து உபமையா உபபாதயதி. இந்த பராபிமர்ஷத்தை தான் வந்து மத்தவாளால தொட முடியாதவள் நீ அப்படிங்கிறத ஒரு பிரதிவஸ்து உபமா மூலமா சொல்ற. அதாவது என்ன அப்படின்னா, பிரதிவஸ்து உபமாங்கிறது தாப்பேன பிராஜதே சூரகா சூரகா சாப்பேன ராஜதே அப்படின்னு இருக்கு. உபமேயம் உபமானம் ரெண்டுத்துக்கும் ஒரே தர்மம் தான், ஆனா வேற வேற பதத்தினால அந்த தர்மத்தை சொல்றது. சூரனானவன் தாபத்தினால பிராஜதே, பிராஜதேனா பிராஜு டு ஷைன். சூரக சாப்பத்தினால தன்னோட தனுசுனால ராஜதே, ராஜு டு ஷைன். ரெண்டும் தர்மத்தினுடைய அர்த்தம் சமானம், ஆனா வேற வேற பதங்கள் மூலமா சொல்றது. புரியுறதா? அதாவது ஸ்திரா சைலி குணவதாம் கலவாச்சான பாத்தியதே, ரத்னதீபஸ்ய ஹி ஷிகா வாத்தியாப்பி ந நாசயத்தே. ஸோ வந்து ஸ்திரா சைலி குணவதாம், குணவதாம் சைலி ஸ்திரா, புரியுறதா? அது வந்து கலவாச்சா, கெட்டவாளுடைய வார்த்தையினால அவளுடைய அந்த கான்டெக்ட் வந்து பழாகாது. எது போல அப்படின்னா ரத்ன தீபஸ்ய ஹி ஷிகா, ரத்ன தீபத்தினுடைய ஷிகாங்கிறது சும்மா இந்த காத்து அடிக்கிறதுனால அணைஞ்சு போடுமான்னு. ஸோ வந்து கலவாச்சான பாத்தியத்தே அப்படிங்கிறது ஒரு உபமானத்துக்கு, அதே உபமேயத்துக்கு உபமானம் அதுக்கு எது சொல்றார் அப்படின்னா ரத்னதீபஸ்ய ஈஷிகா வாத்தியாபின நாசதே நாசியதே நாசியதே அப்படிங்கிறது உபமானத்துக்கு தர்மமா சொல்றார். ரெண்டும் கலவாச்சான பாத்தியதே வாத்தியாபி ந நாசயத்தேன்னு ரெண்டும் மீன்ஸ் சேம், ஆனா ஒரே தர்மமாக இருந்தாலும் பின்ன பதங்களால சொல்றதுனால இது பிரதிவஸ்து உபமா. இங்க வந்து என்ன அப்படின்னா பராவிமர்ஷ அபாவமேவ பிரதிவஸ்து உபமயா உபபாதயதி. கஹ பன்னக ரத்ன சூதையே கரம் பிரசாரையே திதி. கஹனா யாரு, ந கோபி இத்தியர்த்தா. எவன் பண்ணுவான் அப்படின்னா யாரும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். ந கோபி இத்தியர்த்தா.
பன்னக ரத்ன சூத்தையே பன்னகசிய ரத்னம் பணமணிகி. பன்னகத்தினுடைய பாம்புனுடைய அந்த ரத்னம் என்னன்னா பணத்துல இருக்கிற அந்த பணம்ங்கிறது பாம்பு, அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம்னு பேரு. அந்த பணாமணிகி, அந்த பணத்துல இருக்கிற அந்த மணிகி தஸ்ய சூத்தையே தஸ்ய சாலனாய, அதை எடுக்கிறதுக்கு கரம் ஹஸ்தம் பிரசாரையேத் பிரசுருதம் குறியாத். கஹ குறியாத், கரம்னா ஹஸ்தம், ஹஸ்தத்தை யாரு பிரசாரையேத், பிரசுருதம் யாரு உள்ள நுழைப்பா. யதா ஜிஜீவிஷுஹு புமான் பன்னக பணாமணி சமாஹரணாய கரம் ந பிரசாரயதி ததைவ துவாம் பலாத்காரேன ஸ்பிரஷ்டுமபி இது பாவः. புரியுறதா? எப்படி வந்து யதா ஜிஜீவிஷுகு, ஜீவித்தும் இச்சுகு ஜிஜீவிஷுகு, யார் உயிரோட ஆசைப்படுறான், உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு புமான், ஒரு மனுஷன், ஒரு ஒரு பர்சன், பன்னக பணாமணி சமாஹரணாய, பன்னகசிய அந்த பணத்துல இருக்கிற அந்த மணியை எடுக்கணுங்கிறதுக்கும் எடுக்கணுங்கிறதுக்கு கரம்ல பிரசாரம், எவனா பாம்பு புத்துல போய் கையை விடுவானா, பட்டுன்னு 2 போடும். ததைவ அதே மாதிரி துவாம் உன்னை பலாத்காரேன ஸ்பிரஷ்டும் அபி யாரும் ந பிரபவதி. புரியுறதா? கர பிரசாரண மாத்திரமபி ந குறியாத். எந்த கரத்தை வந்து நீட்டுறதுக்கு கூட ஸ்பர்ஷனம் விட்டுடு, உன்கிட்ட அப்படி அப்படி கிட்ட வர்றது கூட யாரும் வரமாட்டான். கிம் புனக ஸ்பர்ஷனம் இதுவாக, என்னுடைய திக்குக்கே வரமாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் தொடருது. அனேன ஹிமவத் பிரதாபஸ்ய அத்தியந்த துர்லங்கயத்துவம் உக்தம். இதனால என்ன தெரியுது அப்படின்னா, அஸ்தி உத்தரஸ்யாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜகன்னு ஆரம்பிக்கிறார். அந்த ஹிமவத் பிரதாபஸ்ய அத்தியந்த துர்லங்கயத்துவம், அந்த பிரதாபம்ங்கிறது யாராலையும் தாண்ட முடியாது. நோபடி கேன் வின் ஓவர் ஹிம். அபிலாஷே சத்யபி பிரதாபாத் அஸ்பிருஷ்யத்துவம் பிரதிவஸ்துனா துன்யதே. ஸோ அபிலாஷே சத்யபி, பாம்பு மணி கிடைச்சா யாருக்கு தான் பிடிக்காது, ஆனா தொடமாட்டோம் போனோம், அந்த அபிலாஷம் இருக்கும் எல்லாருக்கும். அபிலாஷே சத்யபி, ஆசை இருந்த பொழுதிலும் கூட, பிரதாபாத் அஸ்பிருஷ்யத்துவம் ஹிமவதா பிரதாபாத், ஹிமவானுடைய அந்த பிரதாபத்தின் பொருட்டு அஸ்பிருஷ்யத்துவம் தொடர்றதில்லை. ஏன் அப்படின்னா இங்க தொட்டா அடி விழும். இங்க இங்க ஆக்சுவலி யாரு ஸ்பிருஷேத்துன்னு ஒரு துவனி ரூபமாக சொல்லிட்டார். டைரக்ட் பிரதி வஸ்து உபமான இதுக்கு இந்த தர்மத்துக்கு ஒரு வேர்டு பிராஜதே ராஜதேங்கிற மாதிரி இங்க போடல. ஆனா பிரதிவஸ்து உபமா துவன்யதே அஸ்மின் ஸ்லோகே. பிரதாபாத் அஸ்பிருஷ்யத்துவம் பிரதிவஸ்துனா துவன்யதே. அத்திர தேவ்யாः மகாபாக்யயோகித்வம் பந்துஜன மத்தியவர்த்தித்வம் பித்ருகௌரவாத் பர அனபிபவனீயத்துவம் ச இது த்ரயः ஹேதவः அனிஷ்ட பிராப்தி அபாவே பிரதிபாதிதாக. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரணுமோ, சுப்ரு வந்து ஊவாங்கிறதுலாம் அதுக்கப்புறம். இப்போ நமக்கு மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, இவ எதுக்கு தபஸ்க்கு வந்திருக்கா, அதுதான். தேவ்யாக தபஸ் வரத்துக்கு எல்லாமே வார்டிங் ஆஃப். தேவ்யாக மகா பாக்ய யோகியத்துவம், பெரிய சகல, எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், ப்ரொஃபசர் வேணுநாதன் சொல்லுவார் எப்பவுமே, பணம் படிப்பு அதெல்லாம் ஒரு பக்கம், சௌபாகியத்தோட இருங்கோன்னுவர். எப்பவுமே நமஸ்காரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா பாக்கியத்தோட இருங்கோன்னுவர். அந்த மாதிரி அத்திர தேவ்யாக மகாபாகிய யோகியத்துவம், அவருக்கு வந்து சகல சௌபாகியம்ங்கிறது இருக்கு. பந்துஜன மத்தியவர்த்தித்வம், பந்து ஜனங்களுக்கு நடுவுல இருக்கு வர்த்தித்வம் பித்ருகௌரவாத்து, அப்பாவினுடைய ஒரு பந்துஜன மத்தியவர்த்தித்வம், மகாபாகிய யோகியத்துவம் பந்துஜன மத்தியவர்த்தித்வம். மகாபாகிய யோகியம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, பந்து ஜனாளுக்குள்ள இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. பித்ரு கௌரவாத்து பர அனபிபவனீயத்துவம், அப்பாவினுடைய கௌரவவசாத்து பிரதாபவசாத்து பரைஹி அனபிபவனீயம்ங்கிறது கிடையாது. அபிபவம்ங்கிறது அவமானம், அனபிபவனீயம் அப்படிங்கிறது அவமானம்ங்கிறது கிடையாது. ச இது த்ரயः ஹேதவः அனிஷ்ட பிராப்தி அபாவே பிரதிபாதிதாக. அவளுக்கு அனிஷ்ட பிராப்திங்கிறது வரத்துக்கு துளி கூட இதுவே கிடையாது, காரணமே கிடையாது. தஸ்மாத் ந தவ இதம் தபஸ்சரணம் அனிஷ்ட பிராப்தி ஹேதுகம் இது பாவः. அதனால இந்த தபஸ்சரணம், ஐ கன்க்ளூட் வித் த ஸ்டேட்மெண்ட் தட் த ரீசன் ஃபார் யுவர் பெனான்ஸ் இஸ் நாட் டு வார்ட் ஆஃப் யுவர் அனிஷ்ட பிராப்தி. அனவீப்சித்தம் வார்ட் ஆஃப் பண்றதுக்கோசரம் நீ தபஸ் பண்ணல, அப்ப எதுக்கோசரம் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அவ வாயிலேருந்து அவருக்கு வரணும், சாட்சாத் ஈஸ்வரனை அடையணும்னு நான் வந்து தபஸ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்ல மாட்டாளான்னு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு என்னெல்லாம் போட்டு வாங்கலாமோ போட்டு வாங்கிட்டு இருக்கார். அதுக்கு இவர் ஒவ்வொரு ரீசனா காளிதாசன் போட்டு அதுக்கு நமக்கு பண்டிதர் ஜம்முன்னு எழுதி அப்படியே கங்கா பிரவாகம் மாதிரி ஜல 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 ஜலன்னு போறது இல்லையா. அலபிய சோகாபிபவாயம் ஆகிருதி விமானனா சுப்ரு குத பிதுர்கிருஹே பராபிமர்ஷோ ந தவாஸ்தி கஹ கரம்
பராபிமர்ஷோ ந தவாஸ்தி கஹ கரம் பிரசாரயேத் பன்னகரத்ன சூதையே. எவ்வளவு கேட்டமா?